அந்த தேஜாவத் எங்க போய் தொலைஞ்சான்? இது பார்வதியோட வளையல். அப்ப இந்த பக்கம் தான் போயிருக்கணும். இது அப்பா அம்மாவை கொன்னதுக்கு, இது என் முத்தழகிக்காக, இது என் அத்தைக்காகவும் ஜமீன்தார் அம்மாவுக்காகவும் இத்தனை நாளா உன் பேச்சு கேட்டு ஏமாந்துட்டு இருந்த ஊர் மக்களுக்காகவும் தான். நீ உண்மையில நம்பிக்கை துரோகி. சூழ்ச்சி பண்ணி நீ அவங்கள கொன்னுட்ட. இதுக்கு பேர் பழிதானோ இல்ல, திட்டம் போட்டு செஞ்ச கொலை. இத்தனை நாளா நாங்க உங்களை ஜமீன்தார் ஐயான்னு கூப்பிட்டு இருக்க கூடாது. நீ பணத்துக்காக வேலை செய்யற கூலிக்கார. தன்னுடைய சொந்த நாட்டிலே நீ ஆயுதம் கடத்துறல, அதனால நான் உன்னை தேச துரோகின்னு தான் சொல்லுவேன். இத்தனை வருஷமா எங்களை காரணமே இல்லாம பயமுறுத்தி ஒவ்வொரு தடவையும் எங்களை பயமுறுத்தி வாழ வச்சுட்டல. முத்தழகி சின்ன பொண்ணு, சந்தோஷமா ஓடி விளையாடிட்டு இருந்த பொண்ணு. அவ உயிரை எதுக்காக பறிச்ச? அவ உனக்கு என்ன பண்ணா? அவளுக்கு ஒரு வாழ்க்கை கூட இல்லாம பண்ணிட்டியே. நீ இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனா அதுக்கு முழு காரணம் நீதான். எல்லா தப்புக்குமே நீ துணை போயிருக்க. இத தட்டி கட்டி என் உயிரை காப்பாத்த வந்து வர நீ சாகடிக்க முயற்சி பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த ஜமீன்தாரோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போற. நீ உயிரோட தான் இருக்க போற. ஆனா நான் உன்னை படுத்துற கொடுமையில நீ இந்த ஊரை விட்டு ஓட போற பாரு. நான் சொல்றது கவனமா கேளு. நான் இனி யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். இனிமே என்ன பயமுறுத்தி உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு பாக்காத. என்னாச்சு? கண்ணு எரியுதா? நல்லா எரியட்டும். மிளகா எதை வீசிருக்காங்கன்னு பாக்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு அடையாளமா இருக்கட்டும். இனிமேலாவது உன் குணத்தை மாத்திக்க முயற்சி பண்ணு. இப்போ உன் கண்ணு மட்டும்தான் எரியுது. இதுக்கப்புறமா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை முழுக்க எரியும். நீ பண்ண இத்தனை பாவத்துக்கு எந்த பிராயச்சித்தமும் இல்ல. என்ன பண்ணாலும் அது தீராது. இத்தனை வருஷமா நான் ஒரு நம்பிக்கை துரோகிக்கு துணை போயிருக்கேன். இனி அப்படி இல்ல. இன்னில இருந்து நான் உங்களை வெறுக்க போறேன். பிஎஸ்டி காரங்க மேல இருந்த பயத்தை போக்க போறேன். இனிமே உன் கண்ணு முன்னாடி நிக்க போறது வேற ஒரு பார்வதி. அந்த பார்வதி எப்பவும் யாருக்கும் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்க மாட்டா. பாக்குறதுக்கு நான் வேணா பலகீனமா இருக்கலாம், ஆனா என் தைரியத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. தைரியம் எப்பவும் பலகீனமாகாது. இந்த பார்வதியோட நம்பிக்கை மத்தவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகுது. ஆனா உனக்கு இனிமே பயத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது. இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ராட்சசனை நான் விடவே மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த பார்வதி சம்ஹாரத்தை எடுக்க போறத பாப்பேன். இனிமே நானும் உன்ன மாதிரி மாற போறேன் ஜமீன்தார். சொல்லு ஆனந்த். சார் கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க, சீக்கிரம். என்னாச்சு? பாருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார்,
உங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் சீரியஸ் சார். உங்க வீட்டுல நெருப்பு பிடிச்சிருச்சு சார். அப்பாவோட கண்டிஷன் மோசமா இருக்கு சார். எதுவும் சொல்ல முடியாது சார். என்னாச்சு ஆனந்த்? என்னாச்சுன்னு சொல்ல. என்னங்க, மாமாவுக்கா இந்த நிலைமை வரணும்? அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அவர் எங்க இருக்காரு? அங்க நீங்க எங்க இருங்க. ஏண்டா உங்க அப்பா வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்ற ஏது பண்றன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டியா? ருத்ரா, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? அந்த அதிர்ஷ்டம் என்னைக்கும் எனக்கு கிடையாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடுன்னு சொல்றேன்ல. நீ இப்ப உயிரோட நின்னுகிட்டு இருக்கனா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். என்னோட நண்பர்கள் எல்லாரையும் இந்த நாட்டுக்காக இன்னைக்கு நான் இழந்துட்டு நின்னுகிட்டு இருக்கேன். நடந்த தப்புக்கு காரணம் உன் ஜமீன்தாரும் உன்னோட கிராமமும் தான். என் கையை எப்படி பாரு. மரியாதை என்கிட்ட வந்து இவங்க உன்னை உயிரோட விட மாட்டாங்க. அடக்கடவுளே, அவரை அடிக்கிறதுக்கு எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அவரை நானே அடிச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் சொல்ல வந்ததை நான் முழுசா கேட்டிருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க ருத்ரா, மன்னிச்சிருக்க. சிவராத்திரி பூஜை அன்னைக்கு நான் சிவனை வேண்டிக்க போறேன். என் பையன் என்ன சந்தோஷப்படுத்தியிருக்கான். முதல் தடவையா என் புள்ள மனசுல எந்த கசப்பும் இல்லாம பேசியிருக்கான். இது ஒன்னே போதும்பா. அப்பா, அப்பா,
இது எப்படி நடந்துச்சு? அவரோட ரூம்ல மட்டும் தான் நெருப்பு பிடிச்சிருக்கு. ஆனா எப்படி பிடிச்சதுன்னு தான் தெரியல. ஆனா என் மனசுல என்ன சந்தேகம்னா, யாரோ உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. யாரு? என்னப்பா அது? என்ன எதுக்காக நீ இந்த மாதிரி பாக்குற? நானும் உங்க எல்லாரும் கூடவும் கோயில்ல தானே இருந்தேன். கோயில்ல யாரெல்லாம் இல்லையோ அவங்கள போய் இப்படி பாரு. நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ ஓடி போயிட்டா. ஆனா பழியெல்லாம் இப்ப ஏன் மேல வந்து விழுது. நீ இப்ப என்ன சொல்ல வர மோகினி? முதல்ல அந்த ரூம்ல அவரை பார்த்தது யாரு? அங்க யார் இருந்தாங்க? நான் இருந்தேன். நெருப்பு எரியறத நான் என் கண்ணால பார்த்தேன். அங்க நெருப்பு வேகமா எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. பெரியப்பா அந்த ரூம்ல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நெருப்பு யார் வச்சாங்கன்னு நீ பாத்தியா? வீட்ல வேற யாராவது இருந்தாங்களா? நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, யாருன்னு சொல்லு. அண்ணிதான். பார்வதி, பார்வதி அண்ணி. இங்க பாரு, நல்லா யோசனை பண்ணு. உன் பதில தெளிவா சொல்லு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பார்வதி அண்ணிதான். நான் அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க... நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க சுனிதா? பார்வதி அங்க எங்க கூட கோயில்ல இருந்தா. அப்புறம் எப்படி அவ இங்க? அவளும் அப்புறமா தான் வந்தா. நாம வந்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்தா. மாமாவோட தான் அவளை வர சொன்னேன். ஆனா அவ வண்டியில தனியா வந்தா. இப்ப கூட அவ நம்ம கூட இருக்காளான்னு பாத்தீங்களா? நீ சொல்லு. நான் சொல்ற வார்த்தையை நம்புங்க அண்ணா. நிச்சயமா பார்வதி அண்ணிதான். அவங்க கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெளியே போறதுக்கு தயாரா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள அண்ணின்னு கூப்பிட்டேன். அப்ப அவங்க பெரியப்பா ரூம்ல எதையோ போட்டுட்டு கதவு சாத்திட்டு ஓடிட்டாங்க. நான் அவங்கள அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க என்ன திரும்பி கூட பார்க்கல. நான் உள்ள வந்து பார்க்கும்போதுதான் பெரியப்பா ரூம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுதான் உன்னோட விருப்பம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தாராளமா எரிஞ்சு போலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எரிச்சிருவேன். நீ என்ன முட்டாளாக்கிட்ட. இது வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்ட. போதும் பாரு. இது எல்லாத்தையும் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். நீ எப்படி வந்த? என்கிட்ட வா. பாரு, நான் உன்னை அழுதுட்டு இருக்கல. இனி நான் பயப்பட மாட்டேன். எப்பவும் பயப்பட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பார்வதி கிடையாது. இனி உன் பழைய தோழியா நான் உன் கூடவே இருப்பேன். உன் தோழிக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நான் சொல்றத நம்ப. நான் உண்மையை தான் சொல்றேன். இனி உன் கூட தான் நான் மீதி வாழ்க்கை வாழ போறேன். உன்ன மாதிரியே நானும் ரெக்க கட்டி பறப்ப. ருத்ரா என் கூட தான் இருக்காரா? அவரு என்னை விட்டு எப்பவும் பிரிய மாட்டாரு. ருத்ரா,
டாக்டர் அரண்மனையில நெருப்பு பிடிச்சதுக்கு காரணம் யாரு? இத செஞ்சவங்க யாரு? ருத்ரா, அவசரப்படாதப்பா. சார் உங்களுக்கு ஃபோன் பண்ண தான் வந்தேன். பஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹைவே எல்லாத்தையும் சீல் பண்ணிடு. பிஎஸ்டில இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் தேஜாவத்தையும் அந்த பொண்ணையும் தேடி ஆகணும். சார் நான் இப்ப சொல்ல வரத கொஞ்சம். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. எல்லா ஆபீசர்ஸும் உடனடியா இங்க வரணும்னு சொல்ல. இப்பவே நடந்து. ருத்ரா, ஆனந்த், 2 பேரும் என் கூட வாங்க. சார் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபாலோ மீ ரைட் நவ. உங்க கையில இவ்ளோ காயப்பட்டிருக்கு. ஆனா இதை என்கிட்ட சொல்லாம நீங்க இப்படி மறைச்சிட்டீங்களே. என்னதாங்க சொல்லணும்? இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல உங்களை பத்தி நினைக்காம இருந்துட்டேன். இவ்ளோ காயப்பட்டிருக்கே. எப்படிங்க இந்த காயம் வந்தது? பெரியப்பாவை தூக்கும்போது அங்க பக்கத்துல நெருப்பு இருந்திருக்கு. நான் கவனிக்காம கைய வச்சிட்டேன். ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சரியா போயிடும். மைத்ரி, நான் தான் சரியாயிடும்ன்றல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அம்மாவும் அப்பாவும் எங்க போனாங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. பெரிய மாமாவுக்காக வேண்டிக்க போயிருக்காங்க. நீங்க காணிக்க வாங்குறவரா இருந்தா என்னால அதிகமா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா இப்ப என்னால வேண்டிக்க மட்டும்தான் முடியுது. என் கணவரோட வேண்டுதலை தயவு செஞ்சு நிறைவேற்றாதீங்க. நீங்க அவரோட வேண்டுதலை நிறைவேற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட திட்டமெல்லாம் வீணா போயிடும். ஒரு நிமிஷம் அந்த ஆளை புழக்கி வச்சு என்னை பயமுறுத்திட்டீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உயிரிடுங்க. அப்பதான் எனக்கு நல்லது. எனக்கு நேரம் குறைவா இருக்கு. நீங்க மட்டும் அந்த ஆளோட உயிரை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கோயிலுக்கு நானே வந்து 101 விளக்கு ஏத்தி வைக்கிறேன். அம்மா, பெரியப்பா உயிர் பழைக்கணுங்கிறதுக்காக நீங்க எதுக்காக கை கூப்பி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? கைய கூப்பி வேண்டிக்கிட்டேனே, என்ன வேண்டிக்கிட்டேன்? அது கேட்கலையா? ஆனா அம்மா, நம்ம 2 பேரும் அந்த ஜமீன்தாரை குறைச்சி எடை போட்டுட்டோம். சீக்கிரமே அந்த ருத்ராவை நம்மளோட வழியில இருந்து விலக்கிடுவாரா? உங்களுக்கு தெரியும்ல, அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஏதோ ஒண்ணு. முதல்ல உன் பெரியப்பா நல்லபடியா போய் சேரட்டும். பாரும் வீட்டுக்கு வராம இருக்கட்டும். அந்த ருத்ராவோட கதையை நாமளே பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுல வச்சே அவன் கதையை முடிக்கிறேன். நெருப்பு யார் வச்சாங்க நீ பாத்தியா? நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு. பார்வதி அண்ணிதான்.
சில மாசமாவே எங்க சோல்ஜர்ஸ் எங்க மிஷனுக்காக வேலை செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த மிஷன் முடிஞ்சு போச்சு. மிஷன் முடிவுல சக்சஸும் கிடைச்சிருக்கு. தன்னை வீர்பூரோட ஜமீன்தார்னு சொல்லிக்கிட்டு இருந்த பரம் சிங் தேஜாவத் அந்த ஒரு ஜமீன்தார் இல்ல, அவன் ஒரு தேச துரோகி, கடத்தல்காரனும் கூட. அவன் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரமும் இருக்கு. அவதான் பார்வதி. மிஸ் பார்வதி, வீர்பூர்ல எப்பவுமே தப்பு தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மேம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பார்டர்ல கல்யாண வீட்டுக்காரங்களுக்கும் பிஎஸ்டி ஆளுங்களுக்கும் சண்டை வந்ததுல அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? ஆரம்பத்துல பிஎஸ்டி ஆளுங்களுக்கு நீங்க ஏன் உதவி பண்ணல? ஒருவேளை உங்களை யாராவது பயமுறுத்தினாங்களா? நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நாங்க சின்ன வயசுல புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்குலாம் போனது கிடையாது. ஆனா கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான். பிஎஸ்டி காரங்கன்னா எங்களுடைய எதிரிங்க, அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரியவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிடுவாங்க. எது சரி எது தப்புன்னு பார்க்கணும். குழந்தைங்களா இருக்கும் போது யாருக்கும் எதுவும் புரியாது. எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் ஜமீன்தார் தான் நல்லவர்னு சொன்னாங்க. அவர் தான் கடவுள். அதைத்தான் நாங்களும் நம்பணும். ஆனா நேத்திக்கு தான் அவன் ஒரு கடத்தல்காரங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் எங்க முன்னாடி பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தான். பல அப்பாவி மக்களை கொன்னவன் அவன். எங்களை தான் துருப்புச்சீட்டா பயன்படுத்திக்கிட்டான். எங்க கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொய்யான கல்யாணத்தை நடத்துவான். மாப்பிள்ளை ஊர்வலெல்லாம் போய் கல்யாண பொண்ணு அவங்க கூட எலியை தாண்டி போயிடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணவங்களே அவங்க கையில கொண்டுடுவாங்க. எனக்கும் அப்படிதான் ஆச்சு. என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அவங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் தப்பிச்சிட்டேன்.